கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு சொல்லும்படியாக ஆண்டவரின் கொடுத்த வார்த்தைகளை சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. எரேமியா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கவனிங்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம், இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, யுத்தங்கள் இருக்கிறது. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். எனவே வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வாழ்க்கை என்பது ஒரு யுத்த காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுசாக யார் மூலமாவது ஏதாவது எப்படி ஆகிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துடுதுங்க. ஏதாவது யார் மூலமாவது நான் சொல்ல வருகிறது, நமக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக விரோதமாக யுத்தங்கள் என்று தலைப்பிலே நான் இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். யாரை கொண்டாகிலும் ஏதாவது நமக்கு ஒரு சண்டை, வம்பு, பிரச்சனை என்று சொல்லி அன்றாட உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வீடு தேடி உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது வெளியிலேயோ வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். அது உண்மை என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீங்கள் என்ன தான் பொறுமையாக இருந்தாலும், அமைதியாக இருந்தாலும், நீங்கள் விலகி இருந்தாலும், ஒதுங்கி இருந்தாலும், சில நேரங்களிலே சொல்கிறீங்களே, தானாகவே வம்பு, வீடு தேடி வம்பு வருது, சண்டை வருதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சொல்கிறது நடக்குது. அது எப்படி என்று சொன்னால், உங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்குறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு மாடு வளர்க்குறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க. இது எல்லோரும் பொதுவாக இருந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஆடு போய் எந்த ஒரு தோட்டத்துலையாவது போய் மேய்ஞ்சிட்டு வந்தனாக்கா வம்பு வருதா இல்லையா? இப்போ இந்த வம்புக்கு யார் காரணம்? இப்போ யார் வம்பில் கொண்டாந்து விட்டது? இதோடய முடிஞ்சு போச்சு. கோழி கூட நமக்கு சண்டையை கொண்டாந்து விடுதுங்க. அடுத்த வீட்டில் போய் எதையாவது போய் என்ன செய்யுது, அந்த வீட்டு தோட்டத்திலலாம் அது என்ன பண்ணு, இங்கே பாரு, கோழி வளர்க்குறவங்க ஒழுங்காக வளர்க்குறாள் பாரு, அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாய் போய் எங்கேயாவது யாரையாவது வம்பு மூட்டுற மாதிரி போய் கடிச்சிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்க, நாய் வளர்க்குறா, இதுக்குனே வளர்க்குறா அப்படின்னு சண்டைக்கு வரதை பற்றி நான் சொல்கிறேன். மாடு போய் அடுத்தவங்க வயலில் போய் மேய்ஞ்சிட்டுது. இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், என்ன தான் நீங்கள் பதுங்கி இருந்தாலும், ஒதுங்கி இருந்தாலும், பொறுமையாக இருந்தாலும், பிரச்சனை யார் மூலமாவது வருதுன்றதுக்காக நான் இந்த எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது ஒரு பக்கம். இப்போ நான் சொன்னது ஆடு, மாடு, கோழியை வச்சு சொல்லிட்டேன். இதனால் நமக்கு சண்டை வருதா இல்லைங்களா? வயலில் போய் மேய்ஞ்சிட்டு வந்தால் என்ன செய்யறேன், மாட்டை பிடிச்சி கட்டிக்கிறாங்க. இல்லைனாக்கா வீடு தேடி வந்து சண்டை போடுறோம். ஓ மாடு வயலில் மேய்ச்சி என்ன சொல்கிற நீன்னு, சண்டையை பற்றி நான் சொல்கிறேன். இது ஒரு பக்கம். சில நேரங்களிலே, சில குடும்பங்களிலே, சில வீடுகளிலே சில பிள்ளைகளை போய் அக்கம் பக்கத்தில் போய் சண்டை வளர்த்துட்டு வந்துடுதுங்க. நீங்கள் பொறுமைசாலியாக இருந்தாலும், நீங்கள் அமைதியாக இருந்தாலும், விளையாட போன இடத்துல பிள்ளைங்க என்ன பண்ணிடுது, யாரையாவது போய் அடிச்சுட்டு வந்துடுது. உண்டா இல்லைங்களா? ஏதோ ஒரு சண்டை நடக்குதுங்க. உடனே அந்த அடுத்த வீட்டுக்காரன் வந்துடுவான். என்ன நீ பிள்ளை வளர்க்குற நீனு வந்துடுவான் பண்ணிக்கிறேன். பிள்ளை செஞ்சதுக்கு எங்கே யார் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் இயல்பாக நடக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். இது போல் நமக்கு தேவையில்லாத தலைவலிகள் வருவதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். இது நீங்கள் செய்யாத, நீங்கள் தலையிடாத அநேக காரியங்களில் வருகிற பிரச்சனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைகள் மூலமாக வருது, குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக வருது, பிரச்சனையை சொல்கிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி கொண்டாந்து வம்பில் மாட்டி விட்டுட்டானே, இது எப்படியா அந்த பிரச்சனையிலேருந்து மீள்றது என்று சொல்லக்கூடிய நிலையில் நிறைய பேர் இருக்கத்தானே செய்கிறீங்க. என்னதான் நீங்கள் ஒரு பொறுமைசாலியாக அமைதியான ஒரு நபராக இருந்தாலும் மற்றவர்கள் மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில நேரங்களிலே நேரடியாகவே உங்களை சில பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது, கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது, மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஜெயித்து இதை கடந்து வாழ வேண்டிய நிலையிலே கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நிலையில் தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், இது போன்ற உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டம், பிரச்சனைகள், யுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது என்ன சொல்கிறாரு? உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டார்கள்? உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் என்ன செய்வேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு எதிராக விரோதமாக எழும்புகிற அரண் அல்லது யுத்தத்தை மேற்கொள்வதற்கு உங்களை வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்கிறார் என்று சொன்னால், இருக்கிற உலோகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானது வெண்கலம். அது அவ்வளோ ஈஸியாக அதை உடைக்க முடியாது, அது உறுதியானது, வலிமையானதும் கூட. கர்த்தர் உங்களை, உங்கள் இருதயத்தை, உங்களுடைய ஆத்துமாவை அப்படிப்பட்டதாக நான் உங்களை மாற்றுவேன் என்று சொல்கிறார். அப்படி அவர் மாற்ற வேண்டுமானால், அப்படி நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது யுத்த காலத்துக்கு வரணும். வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான யுத்தங்கள் உண்டு. இன்றைக்கு கூட உலகத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இந்த பாலஸ்தீன, லெபனானு, இஸ்ரேலு, நம்ம செய்தியை நம்ம கேள்விப்பட்டு கொண்டு தானே இருக்கிறோம். இயேசு கூட சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருன்னு சொன்னது போல், இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் உலகத்தில் யுத்தம், உலக யுத்தமே வந்துவிடுமா என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி யுத்தங்களின் செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் சொல்கிறோம், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சரி, உங்களுக்கு பல யுத்தங்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்த யுத்தங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அதை மேற்கொள்வதற்கும் அதை எதிர்கொள்வதற்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களை வெண்கல அரணாக நான் ஏற்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். புரியுதுங்களா? என்ன செய்வேன்? ஆமாம். அப்போ கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன், உன்னை திடப்படுத்துவேன். உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? உங்களை காக்கும்படிக்காக, உங்களை ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், அதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் அவங்களை அப்படி உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலே வருகிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பிரச்சனையை கண்டு விலகி ஓடாதீங்க. உங்களை எதிர்நோக்கி ஒரு பிரச்சனை வருகிறதா, ஒரு யுத்தம் வருகிறதா, எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கர்த்தருடைய உதவியோடு, ஒத்தாசையோடு அதை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர, இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு பிரச்சனை என்று வந்தால், ஒரு யுத்தம் என்று சொன்னால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது மனசளவில் அதை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் சில பேர் சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், ஒரு சில பேர் அந்த யுத்தத்தை
இருக்கிறது போலவே காட்டிக்க மாட்டாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது சில பேர் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு தனி. ஒரு சில பேர் யுத்தத்தை கண்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு சில பேர் யுத்தத்தை கண்டு சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு சிலர் தான் அந்த யுத்தத்தை எதிர்கொண்டு என்னதான் நடக்குது பார்க்குமே என்று எதிர்கொண்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு மீண்டு வராங்க. நான் சொல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் உள்ளது. அதனால தான் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்க, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமா பவுல் எழுதுகிறாரு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், நமக்கு யாரோடலாம் யுத்தம் உண்டாம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் 11லேருந்தே படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும். என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கட்டும் சொல்கிறேன், நமக்கு போராட்டம் இல்லாததே கிடையாது. பிரச்சனை, போராட்டம் என்பது இருக்கத்தான் செய்யும். அது எந்த விதத்திலையும், எந்த வழியிலையும், எந்த வகையிலையும், யார் மூலமாகவும் அது வரதான் செய்யும். அது வராது என்று ஆண்டவர் சொல்லலை, வரக்கூடாது என்று நீங்கள் சொல்லவும் முடியாது. அது வரும். இதை எதிர்கொள்வதற்கும் அதை மேற்கொள்வதற்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும்படி கர்த்தர் சொல்கிறத, நான் உன்னோட கூட இருந்து நீ யுத்தத்தை நடப்பி, நான் உன் கூட இருந்து நான் என்ன செய்வேன், உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை ரட்சிப்பேன்றேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேருக்கு இந்த காரியம் விளங்கலை, புரியல. என்ன விளங்கலை அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் அவரே செய்வார், எல்லாமே ஆண்டவரே செய்யணுன்ற எதிர்பார்க்குறாங்க. வசனம் அப்படி இருக்குது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறது வசனம் என்று உண்மைதான். ஆனால் அதற்காக எல்லாவற்றையுமே அவரே செய்வார் என்று எதிர்பார்ப்பது தவறு. அதாவது நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் தான் செய்யணும். அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இப்போ புரியுதா? ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லணும்னா, இப்போ எந்த ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டுங்க, இன்றைக்கி 100% ரிசல்ட் என்று சொல்லி விளம்பரப்படுத்தி நிறைய பேர் நிறைய ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைகளை சேர்ப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. இந்த ஸ்கூலில் படித்தா நிறைய மார்க் வாங்குவாங்க, இந்த ஸ்கூலில் படித்த என் பிள்ளைகள் நிறைய மதிப்பெண் பெற்று அப்படி இருப்பாங்க என்று சொல்லி பல விதமாக நினைக்கிறார்கள், இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லலை. திறமையான, நல்ல திறமை வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு காரியம், நீங்கள் நினைக்கிற, நீங்கள் சொல்லுகிற அல்லது விளம்பரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட கல்வி நிறுவனத்தில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறது போல அதிகமான மதிப்பெண்கள் பெறுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நல்ல படிப்பார்கள், நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பள்ளி நிறுவனம் என்ன செய்கிறது? கல்வி நிறுவனம் உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், போதிக்கிறார்கள். டீச்சிங், கோச்சிங் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. சொல்கிறாங்களே, நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க, நல்ல டீச்சிங் கொடுப்பாங்க, கோச்சிங் கொடுப்பாங்க. பரீட்சையை யாருங்க எழுதுறது? பரீட்சையை அவங்களே எழுதிடுவாங்களோ? அது அப்படி இல்லை. அப்படி ஒன்று நடந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? யோசித்து பாருங்கள். இப்போ என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் செய்வோம். ஆனால் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளை எக்ஸாமுக்கு மட்டும், பரீட்சையில் மட்டும் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளையை தவறாமல் அனுப்பி விடுங்க.
ஒழுங்காக படித்து நாங்கள் சொல்லி கொடுத்ததை போய் என்ன செய்யணும் வச்சு ஒழுங்காக எழுத சொல்லுங்கள், கண்டிப்பாக மார்க் வருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சொன்னதை செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததும் அவங்க சொல்லுறதும் ரெண்டும் சேர்ந்து நடக்குது. 100% ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம், 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும் நினைக்கிறோம், நடக்கும் நிச்சயமாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல தான் ஆண்டவரும். ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் தான், செய்து முடிக்கிறவர் தான், செய்ய வல்லவர் தான், செய்வர் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றது தான் உண்மைதான். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் உன் பக்கத்தில் இருப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உனக்கு உதவியாக இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன். ஆனால் யார் யுத்தம் யார் பண்ணணும்? நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் பரீட்சை எழுதணும். அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ யுத்தத்தையும் நீங்கள் செய்யாமல், யுத்தத்தில் என்ன ஒரு பிரச்சனையை கண்டு போய் பதுங்கிக்கிறது, போய் முடங்கிக்கிறது. தேவனுடைய உதவியோடு ஒத்தாசையோடு நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியம் அதுதான். அதை செய்யாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் குறை சொல்கிறார். என்ன ஆண்டவர் செய்கிற நேரம் செய்யலையே, ஆண்டவர் வர நேரம் வரல. அவர் கரெக்டாக தான் இருக்கார். எது வரைக்கும் வருவார்? அவர் எது வரைக்கும் வருவார்? நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் பிள்ளைகளை வச்சு நான் பேசுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செல்லமாக வளர்த்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்து பரீட்சை எழுத போகிறாங்க. பரீட்சைக்கு அம்மா இந்த உங்கள் பையன் சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, என் கூட வாங்கன்னு. சரின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லீவ் போட்டுட்டு ஐயோ பிள்ளை படித்து நல்ல மார்க் பரீட்சை நல்லா எழுதணுமேன்ட்டு என்ன செய்கிறீங்க, எங்கே எக்ஸாம் சென்டருக்கு வரைக்கும் போகிறீங்க. நல்லா கவனிச்சிங்க, கூடவே போகிறீங்க. என்ன செய்யணும்? கூட வந்து எனக்கு ஞாபகத்து வருது சொல்கிறேன். நான் 10th படிக்கும்போது, நான் SSLC படிக்கும்பொழுது கவர்மெண்ட் எக்ஸாம் தானே, தேர்வு நாட்களில் இப்போ உள்ள வசதிகள்லாம் இப்போ கிடையாது. நான் படிக்கும்பொழுது சென்டர் வந்து சிதம்பரம் தான். இப்போல்லாம் எல்லா இடங்களிலுமே சென்டர் வந்துச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப இலகுவாக இருக்குது இப்போ பரீட்சை எழுதுறதுக்கெல்லாம். நான் படிக்கும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 நாள் எக்ஸாம். இன்றைக்கி ஒரு பரீட்சை எழுதிட்டு 9 நாள் வீட்டில் உட்காந்துருக்கோம் படிக்கிறதுக்காகவே பிளான் பண்ணி. அப்போல்லாம் தற்செயலாக ஏதாவது விடுமுறை வந்தால் உண்டு, அடுத்த தேர்வுக்கு திருப்பி பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் தேர்வு. சரி, அது போகட்டும். அப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தோம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இப்படி சிதம்பரத்தில் எனக்கு நான் இருக்கிற இடம் வேறு, அங்கே இருக்குது. டெய்லி போய் வர முடியாது, ஒன்று நாங்கள் தங்கணும், போய் வரலாம். இப்படி தான் எல்லோரும் எழுதுனாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ அப்போல்லாம் போக்குவரத்து வசதிக்கு ரொம்ப குறைவான காலம். என்னுடைய தகப்பனார் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் லீவ் போட்டுட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து எனக்காக என் கூடவே அந்த கிட்டத்தட்ட 1 வாரம் அந்த தேர்வு நடந்தது. என் கூட தான் வந்து தங்கியிருந்தார். நான் அங்கே தங்கியிருந்து தினமும் அந்த எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு வந்தேன். இதை நான் எதிர்பார்க்கல, நான் கேட்கல. அது அவருடைய விருப்பத்தின்படி நடந்ததே நான் சொல்ல வருகிறேன். எதற்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது போல் நம்ம என்ன செய்ய முடியும்? கூட வரலாம், கூட இருக்கலாம். எழுதுனது யாருன்றது தான் பேச்சுப்பேன். எங்கள் அப்பாவை எழுதினார், எனக்காக எல்லாம் செய்தார். நான் சொல்கிறது பாயிண்ட், எனக்காக லீவு போட்டார், எனக்காக கூட வந்து தங்கியிருந்தார், எல்லாம் செய்தார். எக்ஸாம் ஹாலில் போய் கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுறது நான் தானே. இதை தான் நம்ம அப்பாவும் சொல்கிறார். அப்பா, உனக்காக நான் எல்லாம் செய்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே நான் வரேன். ஆனால் யுத்தத்தை யார் செய்யணும்? யுத்தத்தை யார் செய்யணும்? யோசித்து பாருங்கள், நீங்கள் தான் செய்யணும். ஒரு சம்பவம் ஒன்று ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். ஒரு நடந்த சம்பவம் என்ன வேண்டும் சொன்னால், ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாத்தா, வயது முதிர்ந்துன்னு சொல்கிறத நல்ல திடகாத்திரமானவர். நம்ம பிரதர் சக்கரவர்த்தி இருக்காரா? ரைட், கவனிங்க. ஏன் அப்படி திடீர்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அவரை போல் ஒரு பலசாலின்னு நான் சொல்கிறேன். இப்போ அவருக்கு வயது அதிகமானாலும் அவர் பார்க்க எவ்வளோ திடமாக பலமாக இருக்காருங்க. அவர் வந்து சிலம்ப வாத்தியாருங்க. அவர் உட்காருங்க. என்னங்க, அதை தான் சொன்னேன். இப்போ நானும் சிலம்ப வாத்தியார். அவர் பாருங்கள், ஆள் எப்படி வாட்ட சட்டமாக இருக்காரு. அந்த மாதிரி ஒரு தாத்தா. உட்காருங்க. இப்போ நான் சொல்கிற சம்பவத்துக்கு கொண்டு வரேன். தாத்தான்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஒரு கழியை ஊனிட்டு இப்படி நடத்திட்டு இருப்பார் தானே நம்ம மைண்டில் நினைப்போம். அதுக்காக சொல்ல வந்தேன். அவரை கூட தாத்தாண்ட, ஏன்னா அவருக்கு நிறைய பேரப்பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய பிள்ளைங்க தான். பார்த்தா தாத்தா மாதிரியா இருக்காரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரிங்க, ஆமாம். கழுக்கு சமானமானவன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லிருக்கிறார். அதுபோல் ஆண்டவர் அவர் திடமாக வச்சிருக்கிறாரு. இன்னும் நன்றாக இருக்கட்டும். நான் சொல்ல வந்த காரியத்தை சொல்கிறேன். அது இவரை போல் ஒரு தாத்தா. இப்போ சொன்ன உங்களுக்கு புரியுமா? இவரை போல் ஒரு தாத்தா, அவருக்கு ஒரு பேரன்.
அவர் என்ன செய்தார்னா, இப்போ இந்த நான் சொன்ன இந்த பிரதரு சிலம்ப வாத்தியார் நிறைய பேருக்கு சிலம்பெல்லாம் கற்றுக் கொடுத்து, அதுபோல் அவர் பேரனுக்கு இந்த இந்த சண்டை போடுறது, தற்காப்பு கலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தார். யாராவது உனக்கு எதிரி திடீர்னு உனக்கு சண்டை வந்ததுன்னா, பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் எப்படி அதை எதிர்கொள்ளணும், இப்போல்லாம் அந்த கராத்தே என்று சொல்கிறாங்க பாருங்கள். அதுபோல் தற்காப்பு கலையை அவருக்கு கற்றுக் கொடுத்துருந்தார். யாருக்கு? தன்னுடைய பேரனுக்கு. அந்த பேரனும் தாத்தா சொல்லி கொடுத்த எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்டான், நல்லா கற்றுக்கிட்டான். இப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் சாயந்தரம் சும்மா அப்படி வாக்கிங் மாரி போனாங்க. போகும்போது ஒரு காட்டு வழியில் ஒரு காட்டுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. சும்மா இப்படி ஜாலியாக வாக்கிங் போகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க. திடீர்னு பாருங்கள், ஒரு புலி ஒன்று எதிரில் வருதுங்க. இது இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பையன் எதிர்த்தாப்பில் ஒரு புலி வருது. புலி வந்த உடனே அடுத்த நிமிஷம், ஒரு நிமிஷத்தில், ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு நொடியில் இந்த தாத்தா மாயமாக மறைஞ்சிட்டார். அதாவது திரும்பி பார்த்தான். இதை கண்டு உடனே ஒரு பயம் வந்தது. பயத்தோடு என்ன பண்ணான், கூட வந்த தாத்தாவை பார்த்தா தாத்தாவை காணும், பட்டுன்னு மறைஞ்சிட்டாரு. இவனுக்கு விறுவிறுத்து போயிடுச்சிங்க. இப்போ புலி எதிரில் வந்துடுச்சு, தாத்தாவையும் போயிட்டார், காணும். அவர் எங்கே போன, இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணிட்டார் என்று இவனுக்கு ரொம்ப ஆதங்கம், அவர் மேலே ரொம்ப கோபம் வேறு. புலிக்கிட்ட நெருங்கி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எந்த தாத்தாவும் ஒன்றும் தாத்தா வரல. என்ன செய்தான்னா, இந்த தாத்தா சொல்லி கொடுத்தார்ல, அதை எல்லாவற்றையும் இப்போ என்ன பண்ணான், பிரயோகப்படுத்தி எப்படியாவது இதுட்டு நம்ம உயிரை காப்பாற்றணுமே என்று சொல்லி மல்லுக்கு நின்று போட்டு போராடி ஒரு வழியாக குத்தி கிழிச்சி அந்த புலியை அடித்து போட்டு அப்பாடான்னு நிற்கிறான். மேலெல்லாம் உடம்பெல்லாம் வேர்த்து ஓடுது. இந்த மாதிரி இந்த தாத்தா அப்படி பண்ணிட்டாருன்னு கருவிட்டு நிற்கிறான். இப்படி சொல்லி அப்பாடான்னு மூச்சு விட்றான். டப்புன்னு வந்து தாத்தா நிற்கிறாரு. இது கதை இல்லை, கேட்டுகிட்டே வாங்க. இவருக்கு கோபம்னா கோபம். என்னது, இந்த மாதிரி எனக்கு ஒரு எனக்கு வந்த நேரம் பார்த்து இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க, என்னை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களே, இது நியாயமா? இந்த புளியை கண்ட உடனே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே தன்னந்தனியா என்று சொல்லி அவன் ரொம்ப கோவப்பட்டான். இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க, எங்கே இருந்தீங்க, என்ன என்று சொல்லி படபடன்னு பொழிய ஆரம்பித்தான். திடீர்னு போனி, இப்போ திடீர்னு இப்போ இங்கேருந்து இப்படி இப்போ எப்படி வந்தீங்க? தாத்தா சொன்னாராம், புலி வருதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே ஒரே ஜம்ப் பண்ணி மரத்து மேலே ஏறிட்டார். இவர் இதை அவன் பார்க்கல. இவன் சுற்றி பார்க்குறான் தாத்தாவை. இவர் மரத்து மேலே ஏறி உட்காந்ததையும் கவனிக்கலை. நான் இங்கே தான்ப்பா இருந்தேன், நீ புலியோடு சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு இன்னும் கோபம். ஓஹோ, இங்கே இருந்துக்கிட்டு தான் உனக்கு வேடிக்கை பார்க்குறேன் அப்படி இப்படின்னா, நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஏன் இப்படி என்னை இந்த மாதிரி விட்டுட்டு போனீங்க, என்னை ஏன் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னு அவன் ரொம்ப சண்டைப்பட்டு கோவப்பட்டான். அப்போ அவர் சொன்னாராம், இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் என்னை வேடிக்கை பார்த்துருக்கீங்களே, இது சரியானும் போது நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கு நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன், இதெல்லாம் ஒழுங்காக நீ பயன்படுத்துறியா என்று சொல்லி தான் நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு அவன் கேட்டான். அந்த மாதிரி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த நொடியிலேயே நான் இறங்கி வந்து உன்னை காப்பாற்றிருப்பான். நான் அதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேனே தவிர நான் உன்னை விட்டுடலப்பா. நீ அதை எப்படி மேற்கொள்கிறன்னு பார்த்தேன். நல்லா நான் உனக்கு சொல்லி கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையும் நல்லாவே நீ பயன்படுத்தின, வெரி குட் என்று பாராட்டிட்டு சொன்னாராம். அதனால் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தான் நான் வந்திருப்பேன், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உன்னை விட்டு நான் விலகிறதுக்கு காரணமே, நான் இருந்திருந்தா நீ என்ன செய்ய மாட்டேன், எல்லாம் தாத்தா பார்த்துப்பாரு நீ இருந்திருப்பேன். அப்போ நான் சொன்னதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா, இது நீ அதை செயல்படுத்துறியா, உனக்கு அந்த அனுபவம் இருக்குதா என்ற நான் பார்க்கணும் தான் நான் உன்னை விட்டு விலகியிருந்தேன். இது ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு சாட்சி. இது என்ன நான் சொல்ல வருகிறேன், இது போல தான் நம்முடைய ஆண்டவரும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், அவர் எங்கேயோ இருந்துக்கிட்டு ஏதோ வேடிக்கை பார்க்குறதாக சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு, கவனிக்க மாட்டாரு, கேட்க மாட்டார், இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்று சில பேர், நிறைய பேர் புலம்புறாங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, உனக்கு நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டாரு? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் அந்த வசனம். சங்கீதம்
13வது வசனம், சங்கீதம் 91 சிங்கத்தின் 13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். மிதித்து. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை அல்லவா, வாக்கு தத்தம் அல்லவா? அவர் சொல்றாரு, இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு தானே சொல்ல எழுதப்பட்டிருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? சிங்கத்தின் மேலும் நடப்ப, விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்ப, பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன செய்வேன்? மிதிச்சு போடுவேன். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? இப்படி இது போன்ற ஒரு பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, அதெல்லாம் சும்மா கீழே போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம தான் அதை கண்டு பயந்துட்டு நிற்கிறோம். இதை செய்யாமல், எதை செய்யாமல் ஆண்டவர் சொன்னதை நம்ம அதை கண்டு பயப்படுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு இந்த அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேனே, இதை நீ செய்யலையே, இது செயல்படுத்தலையே. ஒரு வசனத்தை பார்ப்போம். சகரியா 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி 3வது வசனம். மெய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை ஒரு சிறந்த வலிமை உள்ள, வல்லமை உள்ள, வலிமை உள்ள, பலன் உள்ள, பலசாணியான ஒரு குதிரையை போல உங்களை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லுறேன். அதனால் எந்த ஒரு யுத்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எதை கண்டும் நீங்கள் துவள வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், மனமடி வேண்டாம், பயந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார், உதவியாக இருப்பார், கூடவே இருப்பார். இருந்து என்ன செய்வார்? திருப்பியும் சொல்கிறேன், என்ன செய்வார்? உங்களை அந்த யுத்தத்துக்கு உங்களை உருவாக்குவார், பழக்க வைப்பார், உங்களை ஆயத்தப்படுத்துவார். யுத்தத்தை நீங்கள் தான் செய்யணும். எனக்கு அன்பார்களே, ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான யுத்தங்கள் உண்டு. அதை எதிர்கொள்ளவும், அவைகளை எதிர்க்கவும், அதை மேற்கொள்ளவும் தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இன்றைக்கு அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் சாத்தான் பிசாசு உங்களை எதிர்கொண்டு உங்களோடு போராடி கொண்டிருக்கிறான். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவின்ற அபிஷேகம் என்கிற ஒரு அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். உங்களை யுத்த குதிரையாக, யுத்த வீரராக உருவாக்க வேண்டும் என்ன சொன்னால், அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த அபிஷேகம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பரிசுத்தான அபிஷேகத்தை பற்றி சில பேருக்கு ஒரு தெளிவு இல்லை. என்ன தெளிவில்லை என்று சொன்னால், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொன்னாலே ஏதோ கையை தட்டி குதிக்கணும், ஆடணும், உருளணும், பிறலணும், அந்நிய பாஷை பேசணும், அதான். அதற்காக கொடுக்கப்படலை. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது எதற்காக? அபிஷேகம் பெற்றால் தான் பரலோகம் போக முடியும், அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. அதற்காக மட்டுமல்ல. அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது எதற்காக என்று சொன்னால், நீங்கள் யுத்தம் செய்வதற்கு வேண்டிய வலிமையை, வல்லமையை தருகிறது தான் பரிசுத்தான அபிஷேகம். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய உதவியினால தான் நீங்கள் சத்துருவாகிய சாத்தானை மேற்கொள்ளவும் முடியும், ஜெயிக்க முடியும். அந்த யுத்தத்திலே நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெற்றி சிறக்க முடியும். எனவே தான் ஆண்டவர் நமக்கு துணை என்று சொன்னால் என்னென்னா, அந்த அபிஷேகத்தை நமக்கு தந்து, நமக்கு துணையாக இருந்து,
இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் யுத்தம் செய்து நம்ம வெற்றி உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே அனுதினமும் அன்றாடமும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் வர பிரச்சனையை கண்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இதையெல்லாம் எதிர்கொள்ளவும் மேற்கொள்ளவும் தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே ஆண்டவர் கூடவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய உதவி ஒத்தாசையை நீங்கள் சார்ந்து கொண்டு நாம் மேற்கொண்டு ஜெயித்து வாழ வேண்டுமே தவிர சோர்ந்து போய் பின்வாங்கி போகக்கூடாது. நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கே வரணும்? ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கே வரணும்? யுத்த காலத்துக்கு வரணும். நிறைய பேர் பாருங்கள், இந்த ஊரில் ஏதாவது சண்டைன்னா கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் எல்லாமே கிராமத்தில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் பெரிய நியூயார்க்கு பட்டணத்தில் இருக்கிற மாதிரி கிராமத்தில் பார்க்குறீங்களா? நான் வேறு உங்களை கேட்டுட்டு இருக்கேன். எல்லாம் உட்காந்துருக்க அத்தனை பேருமே கிராமம் தானே. நானும் ஒரு கிராமவாசி தான். ஊரில் ஒரு சண்டைன்னு வந்துட்டுன்னு வச்சிங்களேன், இந்த சண்டைக்கு வந்தவன் என்ன ஒன்றும் தெரியுமா? யாராவது முதல்ல ஒருத்தர் வருவார் சண்டைக்கு. 2 பேருக்கு சண்டை நடக்கும். அதில் முதலாவது ஆளை சொல்கிறேன். சண்டை போடுறவன் வந்து நின்றுட்டு என்ன செய்வான்? வீட்டு வாசப்படி நின்றுட்டேன் தெருவில் நிற்பான். இந்த ஆள் சண்டைக்கு வந்தவன் என்ன சொல்லுவான்? அது இந்த வார்த்தையெல்லாம் நான் மைக்கில் சொல்லணுமா? வெளியே வாடா, வெளியில் வாடா வெளியில். ஏங்க அவன் மட்டும் அவன் வீட்டில் உட்காந்து, அதாவது வம்புக்கு இழுக்கிறத சொல்கிறேன் நான். சண்டை போடுறவன் என்ன பண்ணுறான்? இவன் பாட்டு இவன் வீட்டில் இருக்க வேண்டியதுனா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வீட்டு வாசப்பள்ளி இன்னும் பேச மாட்டாங்க. எதிர் வீட்டில் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்குறேன். உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில எனக்கு. சில நேரத்தில் தமாஷெல்லாம் நடக்கும். அதில் என்ன சும்மா அடிக்கிற மாதிரி பாய்வாங்க, வீட்டில் உள்ளவங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க. இவன் போனேன்னா வந்து வாங்கிட்டு தான் வருவான். அதனால் நடிக்கிறது, விட்றி என்ன விட்டா தெரியும். இப்போ இவர் போய் பாய்ஞ்சி இவர் அடிச்சுட்டு வந்துடுவார். இந்த மாதிரி ட்ராமாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படியே பாயிற மாதிரி போய் உள்ளே ஒழிஞ்சிட்டான் பாரு, அதனால் அடைஞ்சிட்டா பாரு, வெளியில் வாடா அப்படின்வாங்க. இன்னும் சில பேருக்கு நீ வேட்டி கட்டிருந்தா வெளில வாட, என்னென்னமோ சொல்லி அந்த வம்புக்கு இழுக்கிறத நடக்கிறத சொல்கிறேன். அதாவது யுத்தத்துக்கு வரவங்க யுத்தம் செய்யணும்னா முதல்ல யுத்தம் பண்ணுற இடத்துக்கு வரணும். அதுக்கு சொல்ல வந்தேன் நான். சண்டைக்கு வரோம் அப்படின்னா சண்டை போடுறதுல இருக்கணுமா இல்லையா? நான் உங்களை சண்டை போட சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யார்ட்டையும் போய் சண்டையும் போட்டுறாதீங்க. நான் சொல்ல வருகிறது, உங்களை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நான் பேசிட்டு வருகிறேன். பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நான் பேசி கொண்டு வருகிறேன். இதை நீங்கள் தவறாக அர்த்தத்தில் போய் உடனே இன்றைக்கி யார்ட்டையும் போய் சண்டையெல்லாம் போட்டுறக்கூடாது. நீங்கள் சண்டை போடணுன்னா நீங்கள் பிசாசோடு தான் சண்டை. என்னது? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? நம்ம வாசித்தோம். எனவே நீங்கள் சண்டை போடணுன்னா நீங்கள் பிசாசோடு தான் சண்டை போடணும். ஊரில் உலகத்திற்கிட்ட போய் நீங்கள் சண்டை யாரும் போட்டுடாதீங்க. எனவே நம்ம என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணுகிறவர் யுத்த களத்துக்கு வரணும், யுத்தம் நடக்கிற இடத்துக்கு வரணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா, ஒரு புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா மனைவி நிற்கணும், மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு புருஷன் நிற்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா பெற்றோர்கள் நிற்கணும், பெற்றோருக்கு ஒரு பிரச்சனைனா பிள்ளைகள் நிற்கணும். இது உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் அநேகர் எனக்கு என்னன்ற மாதிரி நிற்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு வியாதியாக இருக்கட்டும், வேறு ஒரு பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க. அப்போ வீட்டில் ஒரு 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 புருஷனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து சேர்ந்து அவளுக்காக யுத்தம் பண்ணணும்னு தான் சொல்ல வருகிறேன். அதை விட்டுட்டு அது அவரே பார்த்துப்பாருன்னா, நான் சொல்கிறேன், அவர் பார்த்துப்பார், அவர் மட்டும்தான் ஜெயிப்பார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது. ஒரு பிரச்சனைனா நம்ம ஒன்றாக ஒரு மனமாக, நான் சொல்கிறது குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். எல்லோரும் ஒன்றுபட்டு திறப்பின் வாசலில் ஜெபத்திலே முழங்காலிலே நீங்கள் நிற்க வேண்டும். நிற்கும்போது தான் நீங்கள் ஜெயத்தை பெற முடியும். இப்படி யுத்தம் செய்யாமல் அநேகர் என்ன செய்கிறாங்க? எல்லாம் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லிட்டு சோம்பலாக, அசதியாக, நிர்விசாரமாக உட்கார்ந்துருக்கும்போது கர்த்தர் எதையும் செய்கிறதில்லை. கர்த்தரையே சில பேர் குறை சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க? கர்த்தர் குறை சொல்கிறாங்க. என்ன கர்த்தர் செய்கிறேன்னாரு, ஏன் செய்யலை, ஏன் செய்ய மாட்டாரு, எனக்காக செய்கிறேன்னு சொல்லி செய்யவே இல்லை என்று ஆண்டவர் மேலே சில பேர் குறை சொல்கிறாங்க. அது சரியல்ல. எனவே யுத்தம் என்று வரும் பொழுது நமக்கு என்ன தான் வேலை இருந்தாலும், என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும்,
நம்ம என்ன செய்யணும்? முழங்காலில் நிற்கணும். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, நிறைய பேர் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஒரு சிலரை நான் சொல்லுகிறேன். ஒரு சிலருக்கு உடல் நலம் இல்லாமல் சுகவீனமாக இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஏதாவது பலவீனங்கள், வியாதிகள் இருக்கிறதுங்க. ஒரு சிலர் சொல்கிறதை நான் சொல்கிறேன். அப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் தருவார், இது ஆண்டவர் எனக்கு சுகமாக்குவாருங்க, நான் கத்துறதாக நம்பியிருக்கிறேன். நான் சொல்கிறேன், கரெக்ட். நீங்கள் சொல்கிறதுக்கு எதிராக நான் பேசலை. நீங்கள் ஆண்டவரை நம்புறது நல்லது, விசுவாசமாக இருக்கிறது நல்லது, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார் என்பதும் உண்மை. அப்போ இந்த விசுவாசம் உள்ள நீங்கள் அந்த விசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை கிரியையின் மூலமாக காட்டணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ விசுவாசம் என்கிற பேரில் என்ன செய்கிறாங்க சில பேர்? எதுவுமே செய்கிறது கிடையாதுங்க. இது சில பிள்ளைகள் செய்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொஸ்டினை காட்டுவார், எனக்கு என்னன்றது தெரிஞ்சிடும், எனக்கு பாஸ்போர்ட்டு இவங்க படிக்கிறதே கிடையாது, பரீட்சைக்கும் போகிறது கிடையாது, பரீட்சை எழுதாமல் ஆண்டவர் பாஸ்போர்ட் வரா. அதே போல் தான் இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் ஒரு விசுவாசம் உள்ள நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், திறப்பின் வாசலில் நீங்கள் நிற்கணும். நான் சொல்ல வர்றது முழங்காலில் நிற்கிறோம். விசுவாசத்தை எப்படி காட்டணும்? ஜபத்தில் காட்டணும். ஜபம் பண்ணுறதே கிடையாதுங்க. ஆனால் விசுவாசம் என்ன விசுவாசம்? நான் மருந்து எடுத்துக்க மாட்டேன், எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருவார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் சுகம் கொடுப்பார். மருந்து இல்லாமல் ஆண்டவர் சுகமாக்க முடியும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்காக நீ ஜெபிக்கிறியா? இதை தான் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. அதனால தான் நான் என்ன சொல்வேன், ஒன்று நீ இந்த காரியத்தை செய்கிறதுல உறுதியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அந்த உறுதி கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கிடையாது, அந்த அளவுக்கு ஜெபிக்கிறது கிடையாது. பேர் மட்டும் பெற்ற பேருனா நான் விசுவாசமாக இருக்கேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்கலன்னு. அதனால தான் நான் நிறைய பேர் நான் என்ன சொல்லுவேன், மருந்து சாப்பிட்றதையோ மருத்துவமனைக்கு போகிறதையோ நான் தடை செய்கிறதே கிடையாது. அதனால தான் போயினா ரைட். நான் சொல்ல காரணமே அதுதான். நிறைய பேர் நினைக்கலாம், என்ன எப்படி சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணுமே, கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி நீ மௌனமாக இருந்தீன்னா உனக்கு சுகம் கொடுக்காது. அப்போ நீ முழங்காலில் நிற்கணும். யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்கு நான் சொல்ல வருகிறேன். ஒரு பிரச்சனையை மேற்கொள்வதற்காக யுத்தம் செய்வதை பற்றி நான் உங்களோடு பேசி கொண்டு வருகிறேன். அப்போ ஒரு வியாதி இருக்குது என்று சொன்னால் அதற்காக நீங்கள் யுத்தம் செய்யணும். எப்படி? ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்க? சும்மா அப்படியே கண்ணை திறந்து ஜெபம் பண்ணிட்டாக்க கர்த்தர் உடனே சுகம் கொடுத்துருவாரா? நான் சொல்கிறேன், கிடைக்கிற வரைக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபத்தில் போராடணும். அதுக்கு பேர் தான் யுத்தம். ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன, அதற்காக நம்ம போராடணும். ஒரு இடத்துல பவுல் சொல்கிறார், நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்களும் என்று வசனம் இருக்கிறது. அப்போ ஜெபம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, ஜெபத்தில் போராடுறதுன்னு இருக்குது. அப்போ நம்ம ஜெபத்தில் போராடுறதாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. சும்மா கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி ஜெபம், வாய்ப்பாடு ஜெபம் சில பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன வாய்ப்பாடு ஜெபம்? எப்போதும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறது. கேட்டால் அவங்களுக்கு அது ஒரு ஜெபந்தான். இதெல்லாம் பத்தாதுங்க, இதெல்லாம் பத்தாது. நம்ம போராட வேண்டும், ஜெபத்தில் போராட வேண்டும், ஜெபத்தில் நம்ம யுத்தம் செய்ய வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு வியாதியிலேருந்து நீ குணமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முழங்கால் போட்டோ உபவாசம் பண்ணியோ அல்லது உபவாசம் போட்டோ முழங்கால் நின்று நீங்கள் ஜெபிக்கணும். சரிங்க. இப்போ அடுத்தது, ஒருத்தருக்கு முடியலை என்று சொன்னால் வீட்டில் உள்ள அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? நிற்க மாட்டுறாங்க. அவங்களுக்காக திறப்பில் நிற்கணும், ஜெபத்தில் நிற்கிறதில்லை. சிலர் என்ன சொல்கிறாங்க, சில புருஷன்மார்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன். வீட்டில் ஒரு மனைவிமாருக்கு உடம்பு சரியில்லை, முடியல அப்படின்னாக்கா என்னது, இவர் அதற்காக என்ன பிரயாசம் எடுக்குது? சும்மா எங்கேயாவது போய் 2 மாத்திரை வாங்கி ஊசியை போட்டு பார்த்துக்கிட்டு போயிட வேண்டியது. இதுதான் அதோட அவங்க கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்ல வருகிறது, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் முழங்கால் நின்று ஜெபிக்கிறீங்களான்றதான் கேள்வி. அதெல்லாம் முடியாதுங்க, நான் எதையாவது செஞ்சுட்டு போயிடுறேன். இது போல் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்கள், அவங்களுக்கு அதுக்கு சொல்கிற காரணம், எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் வியாதியை பற்றி நான் சொல்லலை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நான் சொல்கிறேன். வியாதி என்பதை ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொண்டேன். இது போல் எத்தனை பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்குது, அதற்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் செய்யலை என்று சொல்லி ஆண்டவர் மேலே நிறைய பேர் குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க. அதற்காக என்ன செய்யணும்? ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா குடும்பத்தில் உள்ள அனைவரும் எல்லாரும்
ஒன்று சேர வேண்டும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு மனதமாக இருந்து அந்த காரியத்திற்காக நீங்கள் போராடும்போது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்து யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். என்ன சொல்ல வேண்டியது? எனக்கு வேலை இருக்குங்க, நான் வேலைக்கு போகணுங்க. குடும்பத்தின் காரியங்களை சரிப்படுத்தாமல் வேலைக்கு ஓடி போய் நம்ம என்னத்தை சாதிக்க முடியும்? சில பிள்ளைகள் உடனே ஐயோ எனக்கு பரீட்சை இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, நான் படிக்க போகணுன்னுவாங்க. ரைட்டு, படிப்பு அவசியம் தான். இன்றைக்கி குடும்பத்தில் உங்கள் பெற்றோர்கள் நல்லா இருந்தால் தானே, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருந்தால் தானே நீ படித்து இப்போ என்னத்தை சாதிக்க போகிறோம். நான் படிப்புக்கு எதிராகவும் வேண்டாம் என்று நான் பேச வரல. இது போன்ற எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவங்கவுங்க எனக்கு என்னான்னு போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள், விசுவாசி குடும்பத்தில் இன்றைக்கி குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்குது, பிரச்சனை நடந்துக்கிட்டு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வேலைகளை காரணம் காட்டி வழி விலகி அவர்கள் வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. கர்த்தர் அங்கே கிரியை செய்ய முடியாது. நான் சொல்ல வருகிறது, யுத்தத்தில் என்ன செய்யணும்? ஒரு சம்பவத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயிமிலிருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாக்கீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். அதாவது கவனிங்க, விரோதமாக அங்கே ஒரு யுத்தம் வருகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது யாரெல்லாம் வந்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது? எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு யுத்தம்னு வரும்போது, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எழுத்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லாமல், இன்றைக்கி அப்படி தானே ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறோம், அது ஈடுபடாமல். இங்கே நான் பார்க்குறோம், எதுவாக இருக்கட்டுங்க, என்னவாக இருக்கட்டுங்க, உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக ஒருமனமாக நீங்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணினால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இவர் வேலைக்கு போயிடுறாரு, அவன் பிள்ளை வந்து படிக்க போயிட்டான், இங்கே போயிட்டான், அங்கே போயிட்டான். இதுதான் இன்றைக்கி நிதர்சனம் நடந்துகிட்ருக்குது. நான் எதையும் தடை செய்ய சொல்லலை. ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு விவகாரத்தில் ஒரு காரியம்னா இறங்கி வரணும், இறங்கி வரணும். வாசிங்க. இசக்காரின் பிரபுக்களும் தெபோராலோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். போதும், யுத்தத்துக்கு போனார்கள். எப்படி வந்தாங்களா? கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். நடந்தே போகிறாங்க. இன்றைக்கு சிலர் ஒரு சில இடங்களுக்கு போகணுன்னா இன்றைக்கி கார் இல்லைன்னா போக முடியும். உங்களை சொல்லலை, கார் இல்லைன்னா போக மாட்டாங்க, சைக்கிள் இல்லைன்னா போக மாட்டாங்க, பைக் இல்லைன்னா போக மாட்டாங்க, பஸ் இல்லைன்னா போக முடியாது. நீங்கள் நடந்து போகிறதுக்கு நடந்தா என்று சொல்லுகிற நிலையை நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ உள்ள காலம் அப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, அந்த காலங்களில் இன்றைக்கி அதனால தான் பாருங்கள் காலம் மாறிட்டு வருது. இல்லை, எல்லாருக்குமே டாக்டர் கொடுக்குற அட்வைஸ் என்ன? எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டுங்க, டாக்டர்கிட்ட போய் சொன்னது நமக்கு கொடுக்குற நிறைய ஆலோசனையில் ஒரு முக்கியமான ஆலோசனை என்ன? டெய்லி வாக்கிங் போங்க. காலம் எப்படி போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் நம்ம எங்கேயுமே நடந்து போன காலம் உண்டு. இன்றைக்கி நம்ம நடக்காமல் இருக்கிறதுனால இன்றைக்கி மருத்துவர்களே நமக்கு நடக்க சொல்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறேன். இடையே நான் சொல்ல வருகிற விஷயம் என்னென்னா, இங்கே பார்க்குறோம் யுத்தத்துக்கு நடந்து போனதை நாம் பார்க்குறோம். இந்த ஆலயத்தில் கூட ஆரம்ப நாட்களில் எத்தனையோ பேர் நடந்தே வந்திருக்கிறாங்க. பஸ்ஸு இல்லாத நாட்களில் எவ்வளோ கிராமங்கள், இந்த முடிகண்டனூர்லேருந்துலாம் நிறைய பேர் நடந்து வந்திருக்கிறாங்க. அப்போல்லாம் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வந்து நிறைய ஊர்லேருந்து, சின்ன நற்குணம் இது போல் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போவும் பஸ்ஸில் நடந்து வராங்க. ஆனால் இன்றைக்கி வசதிகள் பெருகியிருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வரதா என்று யோசிக்கிறாங்க. கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் அதையெல்லாம் பாராமல் பொருட்படுத்தாமல் ஆலயத்துக்கு வருகிற ஆத்துமாக்கள் இப்போவும் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
இப்போவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. அடுத்தது படிங்க. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன? பாருங்க, யுத்தத்துக்கு வராமல் யுத்தம் கப்பலில் உட்காந்துருக்குறாங்க. இந்த பக்கம் எப்படி அந்த கரையை தாண்டன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படிலாம் எழுதியிருக்குது. ஒரு யுத்தம்னா ஒரு சிலர் புறப்பட்டு வராங்க, ஒரு சிலர் கால்நடையாக வந்துடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், இது போல் சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு காரணங்களை சொல்லிவிட்டு நாம் இராமல் நம்ம யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம யுத்தத்துக்கு வர வேண்டிய சவுல் நான் சொல்கிறேன். சவுல் நம்ம 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். சவுல் அங்கே யுத்தம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன செய்ததாக பார்க்குறோம். பாருங்கள், 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். 28:5. 1 சாமுவேல். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். பாருங்க, யுத்தம் வருதுன்னு சொன்னவனே சவுலுக்கு பயம் வந்து போச்சு. பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது தீர்க்க தரிசனங்களாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல், ஆண்டவர் எதுவுமே பதில் சொல்லவில்லை என்று சொன்னதும் அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், போய் குறி சொல்றவனை தேடுன்ட்டு போயிட்டான். நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். பாருங்க என்ன செய்தான். இன்றைக்கி நிறைய விசுவாசி நிலைமை இப்படி தான். கர்த்தரிடத்திலேருந்து பதில் வரல, அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், எதுவுமே செய்யலைன்னதும் நான் வேறு வழியை பார்த்துட்டு போகிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது தான் இது. ஆண்டவரிடத்திலேருந்து பதில் வரல, யுத்தம் செய்வதற்கு மாறாக, ஜெபத்தில் யுத்தம் செய்வதற்கு மாறாக ஆண்டவரிடத்திலிருந்து பதில் கிடைக்கலன்னு சொன்ன உடனே கர்த்தரிடத்தில் நம்ம முழங்கால் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்காமல் இந்த சவுல் என்ன செய்ததாக பார்க்குறோம். பதில் கிடைக்கலன்னு சொன்ன உடனே அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரியை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறான். என்ன செய்யுது, இதில் எனக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காத, நான் ஜெயிப்பனா இல்லையா, எனக்கு இந்த அரசாட்சி இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி காரியங்களை குறித்து அவன் கேட்க ஆரம்பித்தான். கேட்டுவிட்டான். கேட்டதுனால கர்த்தர் என்ன செய்தார், அவனை தற்கொலைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அவன் முடிவு என்ன ஆச்சு, அந்த சவுல் யுத்தத்தில் அவன் காயப்பட்டு குற்றூர் கோயிலும் இருக்கும்போது அவனே அவனுடைய பட்டயத்தை எடுத்து அதில் 4 கொண்டு செத்தான் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு முடிவு பாருங்கள். என்ன சொல்ல வரேன், நீங்கள் அது போன்ற தவறான முடிவில் எடுத்து தவறான வழிகளை தவறான அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டும் சொன்னால் முடிவு வேதனையாக இருக்கும். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபத்தில் நின்று உறுதியாக நின்று யுத்தம் பண்ணி தம்முடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்று நினைக்காமல் என்ன செய்கிறாங்க. இப்போ பார்த்தோம், கப்பலில் உட்காந்தாங்களாம், கரையில் நின்னாங்கன்ற மாதிரி அவங்க இடத்துல இருந்துக்கிட்டு யுத்தத்துக்கு வராமல் யுத்தம் பண்ணாமல், நான் சொல்கிற ஆவிக்குரிய யுத்தம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு, யுத்தம் போராட்டம் உண்டு என்று சொல்லப்படுற, அதை எதிர்த்து நிற்க திராணி உழல் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாசித்தோம் இப்பொழுது. அப்போ அதை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஜெயம் பெற்று ஜெயித்து வாழ வேண்டும் என்று ஆண்டு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் செய்யாமல் ஆண்டவரையே குறை சொல்லிட்டு அப்படி நம்ம வழி விலகி வேறு வழியை நம்ம தேடி போவோமான்னு சொன்னால் உன்னுடைய முடிவு ரொம்ப 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 பரிதாபத்துக்குரியதாகும். இன்றைக்கி நிறைய பேர் வழி விலகி போகிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க, இடறி போகிறாங்க. ஒரு சில விசுவாசிகளே என்ன செய்கிறாங்க, நம்ம அங்கே போனால் சரியாயிடுமா, அல்லா கோயிலுக்கு போனால் சரியாயிடுமா, முடிகேறு போட்டால் சரியாயிடுமா, குறி கேட்கலாமா, அங்கே போகலாமா, ஒன்றுமே தெரிய மாட்டேது. இங்கே வந்தேன் யார், சவுளை போல். சவுளுடைய காரியம் அப்படி தான். போய் நின்று முட்டி பார்த்தா ஆண்டவர் ஒன்றும் பதில் சொல்லணுன்னே உடனே என்ன செய்கிறான், அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரியை வரவழைத்து அவங்கள்ட்ட விசாரிக்கிறான். அவள் தெளிவாக சொல்லிட்டான்,
அஞ்சனம் பார்க்குறவனுக்கு தெரியிட்டான், உனக்கு இன்னும் இது உன் ராஜ்யபார நிலைக்காதுன்ட்டான். அப்படி பார்த்ததுனால அவனுக்கு ஒன்றும் நடந்துடல. மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானான். அதை நான் சொல்ல வருது, கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானான், கர்த்தரை கோபப்படுத்திட்டான். எனவே இப்படிப்பட்ட சில செயல்களை சில பேர் செய்கிறார்கள். தவறான பாதை, தவறான நோக்கம், தவறான எண்ணத்தோடு போய் நீங்கள் அப்படி செயல்பட நினைப்பு முடிவு செய்வீங்கன்னு சொன்னாங்க. முடிவு வருத்தமாக இருக்கும். எனவே கர்த்தர் நம்மை யுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை வெண்கல அரணாக மாற்ற அவர் விரும்புகிறார். எனவே அப்படி ஒரு மாற்றத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா விதமான பிரச்சனைகளை போராட்டத்திலேருந்தும் உங்களுக்கு விடுதலையை தருவார், வெற்றியை தருவார், ஜெயத்தை கொடுப்பார். ஒரு பிரச்சனையை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த பிரச்சனை என்னால் எப்படி கையாளுன்னு எனக்கு தெரியலையே, என் வீட்டு பிரச்சனை எப்படி இருக்குது, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை எப்படி இருக்குது, புருஷன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறதா, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களா, இப்படி நிறைய காரியங்களை நினைத்து அநேகர் மனசில் போட்டு குழம்பி கொண்டிருக்கிறீங்க. எதிர்காலத்தை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, பல காரியங்களை நினைத்து பல காரியங்களை குறித்து என்ன செய்கிறாங்க, அநேகர் குழப்பத்தோடு கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் யுத்தத்துக்கு வாங்க, யுத்தம் செய்யுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்றாரு, உங்களுக்கு துணையாக இருப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களை ரட்சிப்பேன், உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம வாங்க ஜெபம் பண்ணுவோம். அந்த தேவனுடைய ஒத்தாசையை நம்ம பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களை வெண்கல அரணாக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கிறது, அப்படி மாறணும், எனக்கு அந்த வல்லமை வேணும், அந்த வலிமை வேணும், அந்த பலன் வேணும், அந்த உதவி வேணும், அந்த ஒத்தாசை வேணும், நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேணும், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் வீட்டில் என்றைக்கு சண்டையும் சச்சரவுமாக இருக்குது, என் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு சந்தோஷமாக இல்லை, என் பிள்ளைகள் வாழப்போன இடத்துலையும் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அனுதினமும் வீட்டில் குடும்பத்தில் ஒரே சண்டையும் பிரச்சனையுமாக இருக்கிறது, இதெல்லாம் என் மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் யுத்தம் செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யுத்தத்துக்கு வாங்க என்று கர்த்தர் சொல்கிறார். யுத்தத்தில் நில்லுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதையெல்லாம் நம் ஆவியானோட உதவி ஒத்தாசையோடு எதிர்கொண்டு நின்று நம் ஜெயத்தை பெற கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இப்போது இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய உதவி ஒத்தாசையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? பிரைஸ் சொல்லால். என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, பிள்ளைகளை குறித்த கவலையா, பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையா, படிக்கவில்லையா, வியாதியா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, பிரிந்திருக்கிற குடும்பமா, புருஷர் மனைவிகள் ஒற்றுமை இல்லாமல், ஒருமனம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் பிரிந்து போயிருக்கீங்களா? குடும்பங்கள் உடைக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறதா? எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கா, சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கா, வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறா. பிரைஸ் லார்ட். என்றைக்கு அந்த தேவனுடைய உதவி ஒத்தாசையை நான் பெற்றுக்கொள்வோம், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம், வல்லமையை பெற்றுக்கொள்வோம், அந்த அபிஷேகம் தான் உங்களை நடத்தும், அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்கு தேவை என்று கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எத்தனை பேருக்கு தேவனுடைய உதவி ஒத்தாசை வேணும், அவனுடைய வல்லமை வேணும், அந்த அபிஷேகம் வேணும். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்யணும், என்னை யுத்தத்திலே என்னை பழக்க வைக்க வேணும், யுத்தத்திலே எனக்கு வெற்றி வேணும், ஜெயம் வேணும், விடுதலை வேணும், வெற்றி உள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன், எனக்கு ஜெயம் வேணும் என்று சொல்லுங்கள். மாத்திரம் உங்கள் கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறாங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், விடுதலையை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெற்றியை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லைங்க நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இன்றைக்கு இந்த நாளில் நீர் இவங்களை வெண்கல அரணம் ஆக்குவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணி அவ்விதமாக நீர்வளை திடப்படுத்தி பலப்படுத்தி என்னுடைய வாசல்களை தாழ்ப்பாளை எல்லாவற்றையும் பலப்படுத்தி எதிரினுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திடும்படி உதவி செய்யுங்கப்பா. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் உண்மையே அவர்கள் நம்பிராதபடி கர்த்தாவே உம்மை சார்ந்து வாழணும். அதே சமயத்தில் ஆண்டு உம்மை வல்லமையை பெற்று அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திட உதவி செய்யுங்கப்பா. அவருடைய குழப்பங்கள், கலக்கங்கள், வேதனைகள், வருத்தங்கள், அந்த வியாகுலங்கள் எல்லாம் நீங்கி போவதாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்களுக்கு ஜெயம் கொடுப்பீராக, ஜெயம் எடுப்பீராக, ஜெயத்தை கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.